நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். கல்யாணராமன், இப்போ 2 பேரில் யார் வந்தாலும் நீங்களும் அதே கருத்து தான் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 பேருமே அதே கருத்தோடு தான் இணைகிறீர்கள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அவர்கள் 2 பேரும் அதை பார்க்கிறார்கள். 2 பேரில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்தியா அவர்களை வைத்து பெரிய அளவில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்துவிட இயலாது, இந்தியா செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர்கள் வைக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேசியது, தோவல் சந்தித்து பேசியது எல்லாம் இந்தியாவிற்கு இந்திய இலங்கை உறவில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளுக்காக அல்லாமல் வேறு என்ன காரணங்களுக்காக இருக்கும்? மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியா விரும்பினால் அது தமிழர்களின் நலன் சார்ந்து இல்லை என்று சொன்னால் வேறு என்ன காரணங்களாக இருக்கும்? இல்லை, ஒரு 2 பேசிக் பாயிண்ட்ஸ் நான் டச் பண்ணிட்டு வரேன். இதுக்கு ஒன்று, திருமுருகன் சொல்லும்போது நிலையற்ற ஆட்சி பக்கத்து நாட்டில் இருக்கணும் அப்படின்னு, அப்போ தான் வந்து அதை தான் இந்தியா விரும்பும் அப்படின்னாரு. இது அடிப்படையில் ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த இடத்துல நிலையற்ற தன்மை இருக்கோ அங்கே வந்து தீவிரவாதம், பயங்கரவாதம், பிரிவினைவாதம் ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கோம். அது வந்து இந்த நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து 3-4 டெக்கேட்ஸாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது 30-40 வருஷமாக. அதனால் அங்கே நிலையற்ற தன்மை இருக்கிறது இதை விட நிலையான தன்மை இருக்கிறது தான் புத்தால்தனம்ன்றது ராஜதந்திரம் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது வந்து இவங்க என்ன ராஜதந்திரத்தை பற்றி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ராஜதந்திரம்ன்றது நம்மளுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேசக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு தொடர்ந்து 2 முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நிலையான ஆட்சியைத்தான் ராஜபக்சே அங்கே கொடுத்தார். அங்கே அமைதி நிலவியதா? இன்னைக்கு அங்கே வந்து தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள், 30-25 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லலாம் நடந்திருக்கு. நடந்து 2009 இந்த படுகொலைகள் நடந்திருக்கு. அதுக்கு வந்து இலங்கை அரசும் காரணம், விடுதலை புலிகளும் காரணன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அங்கே என்ன நிவாரணங்கள் நடக்க வேண்டுமோ, மக்களுக்கு எதை போய் சேர வேண்டுமோ அந்த விஷயங்கள் முழுமையாக போய் சேரல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 5 வருடங்கள் இந்தியாவில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் அவங்களோட நியாயப்படி அவங்க என்ன செஞ்சுருக்கணுமோ தமிழ் சமுதாயத்துக்கு செய்யலை. இல்லை, இன்னொரு வாதம் இவங்க தொடர்ந்து என்ன வைக்கிறாங்கன்னா, இது இனப்பிரச்சனைன்ற வார்த்தை, தமிழ் இனம் அப்படின்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னொரு அபத்தம். தமிழ் இனம் என்று ஒன்று கிடையாது, தமிழ் என்பது மொழி அப்படின்றத வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ் இனம்ன்றது வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படாத விஷயம், அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்படும் அபத்தவாதம். அது ஒரு தேசியத்திற்கான அடையாளங்களாக சொல்லப்படக்கூடிய தமிழ் இனம்னு ஒன்று கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மொழி என்பது மொழி, உலகத்தின் தொன்று தொட்ட மொழி, அவ்வளோதான். சிறப்பான மொழி, தொன்மையான மொழி, செம்மொழி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்மா. உலகத்திலே மூத்த மொழின்னு சொல்லிக்கலாம், உலகத்திலே நீதி நூட்கள் அதிகமாக இருக்கும் மொழின்னு சொல்லிக்கலாம். இதை நான் டிஃபைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 2வது, மைத்ரிபாலாவை மீட் பண்ணது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படையான பார்வைக்கு பார்ப்போமே, காமன் மேன் பார்வையில் பார்ப்போமே. இலங்கையில் அதிபராக ராஜபக்ஷா இருக்கார். இன்றைக்கி வந்து பிஜேபி அவங்களோட ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டாடுது, இல்லாட்டா மத்திய அரசு நெருங்கிய உறவு கொண்டாடுது. அப்போ வந்து மைத்ரிபாலாவை போய் சந்திச்சு அவர் கோச்சிக்க மாட்டாரா? காமன் மேனுக்கு கேள்வி வரும் இந்த கேள்வியெல்லாம். ஆனால் ராஜதந்திர தளம்ன்றது காமன் மேனுடைய பார்வையை ஒட்டி இருக்காது. ராஜதந்திர தளம்ன்றது ஆல்டுகெதர் டிஃபரெண்ட். அது எந்த வகையில் பலனளிக்கும் அப்படிங்கிறது பலன் அளிக்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுவரை அவர்கள் கேட்டதில்லை. இதுவரை ஏன் கேட்கலன்னா, காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்க்கு வந்து தமிழ் சமுதாயத்தை பற்றி எந்த காலத்துலையுமே கவலைப்பட்டதில்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து அவங்களுக்கு ஸ்டேக்கே கிடையாது 67லேருந்து. எனக்கு எந்த விதமான காரணமும் இல்லாத ஒரு ஸ்டேட்டை பற்றி, அதனுடைய மக்களை பற்றி, அந்த மொழி பேசும் அயல் நாட்டு மக்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணுன்ற ஒரு அபத்தமான ஒரு அணுகுமுறை காங்கிரஸ் வச்சிருந்துச்சு. பாரதிய ஜனதா அப்படி பண்ணல. இன்னைக்கு வந்து பாருங்க, தமிழ் நீங்க மீனவர் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க. இந்த மீனவர் பிரச்சனையில் வந்து ஒரு ஆழ்ந்த அறிவோட, தொடர் அணுகுமுறையோட, ஒரு தீவிரத்தன்மையோடு இதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விளைவு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து 1 by 1 தீர்வு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன தாக்குதல்ன்றது நின்று இருக்கு, விடுதலைன்றது உடனடியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பல விஷயங்களை பண்ண முடியும். அதே சொல்லிடுறேன் நான்.
இந்த அழுத்தம்ன்றது வந்து ஏதோ பேசுறது உடனே அவங்க ஏற்றுக்கிறது இல்லை வந்து மறுக்கிறது அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் பொருளாதாரம், அந்த நாட்டுடைய பொருளாதாரம். அதுக்கு நம்ம எப்படி பேசலாம். லத்தன் அவருடைய கருத்துக்களை பேசி விட்டு வரலாம். புலம்பெயர் தமிழர் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லத்தன் சுந்தர்லிங்கம் நம்மோடு இணைகிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். லத்தன் வணக்கம். இங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய விவாதத்தை நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இங்கே ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டால் அது இந்திய இலங்கை உறவில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகளில் இந்தியா ஈடுபட்டிருக்கிறதா? ஈடுபட்டிருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன? இந்தியாவும் உலக நாடுகளும் நடத்துகிற ஒரு சூதாட்டம் தான் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இலங்கை இந்த எலெக்ஷன் என்று தான் நான் நினைக்கிறேன். இது தமிழர்களுடைய ஒப்புட்ட கருத்தும் அதாத்தான் இருக்குது. அதாவது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு நூடாக வந்து தமிழர்களை ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய் நாங்கள் இனப்படுகொலை செய்த அதிகாரம் மாற்றிட்டோம், இனி வந்து உங்களோட பிரச்சனை சரிதானே சமாளித்து வாழுங்கன்ற ஒரு பக்கத்தில் மைத்ரியா வெண்டால் மஹிந்தா வெண்டா வந்து கூடின சில நேரத்தில் அழுத்தங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பொறுத்தவரையில் எய்ட்ஸ் நோய் வேணுமோ இல்லாட்டி கோலரா வருத்தம் வேணுமோன்னு கேட்டால் வந்து தமிழர்கள் இந்த வருத்தத்தை தேடி எடுப்பினோம்ன்றதுதான் இன்றைய நிலை. அப்போ நாங்கள் வந்து ரெண்டு பெரிய மாற்ற முடியாத ரெண்டு வருத்தங்களுக்குள்ளே ஒரு வருத்தத்தை தேடணும்ன்ற ஒரு கட்டாயம். ஆனா நான் நினைக்கிறேன் வந்து இது வந்து தமிழர்களுக்கு நடக்கிற எலெக்ஷன் இல்லை, இது வந்து ஒட்டுமொத்தமா உலக நாடுகள் நடத்துற சூதாட்டம். அது இந்தியா இதுல முக்கியமான ஒரு பங்கு. லத்தன், இப்போ பெருமளவிலே அங்கே வந்து ஒரு தமிழினத்திற்கு எதிரான முற்று முழுவதுமாக ஒரு இனப்படுகொலை ராஜபக்ஷ நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த வாதம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெருவாரியான உங்களுடைய வார்த்தைகளில் கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் சிங்கள பேரினவாதம் அங்கே அவர்களுடைய வாக்குகள் முழுவதும் ராஜபக்சேவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. அப்படிங்கிற பட்சத்தில் தமிழர்களுடைய இந்த வாக்குகள் இல்லாமலேயே அவரால் அதிபராக வென்றுவிட முடியும் அப்படிங்கிறது தானே அங்கே உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அவர் தமிழர்களை நாடி தமிழர்களை சென்று தமிழில் பேசி அங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் நான் செய்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது? அதாவது வந்து நீங்கள் ஏன் இந்தியா எலெக்ஷனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது வந்து அதிகாரி ஒருத்தர் வந்து அவருடைய முயற்சி 100% இருக்கும் வந்து தங்களுடைய பலத்தை கூட்டுறதுக்கு. இப்ப இது வந்து அவருடைய கட்சியில இருந்தே பிரிந்து ஒருத்தர் போய் நின்று அதிகாரியா ஆகணும்னு விரும்புறபடியால் வந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கலாம். மற்றது மஹிந்த ராஜபக்சகின் தெரியும் வந்து உலகம் நடத்துற இந்த சூதாட்ட விளையாட்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவர் வந்து முழுசா வந்து இந்த வெல்லோணும் என்று முயற்சி எடுப்பார். ஆனா தமிழர்களை பொறுத்தவரையில இது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் எங்களுக்கு கொண்டு வர முக்கியம் வந்து தமிழர்களுக்கு என்னண்டா வந்து இந்த அதிகார பேட்டிக்குள்ள வந்து ஒருதரையும் நாங்கள் ஆதரிக்காம இருக்கிறது சரியான முக்கியம் நினைக்கிறேன். நல்லது. இல்லாத நீங்க தொடர்ந்து இணைந்தீங்கள் பேசலாம். யாரையும் ஆதரிக்காமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அது எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார். ரொம்ப சாதாரண மனிதர்களுடைய பார்வையிலிருந்து பார்ப்பது அப்படிங்கிறது வேறு, ஆனால் ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. அதை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக வந்து வகைப்படுத்தி விட முடியாது. அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படுகின்ற பொழுது தான் அதை புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்ல. இல்லை, ஒன்று வந்து என்னென்னா 2 பேருமே சரியான ஆட்சி தரப்போவது இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. அப்படிங்கிறப்போ தமிழர்களுக்கான தேர்தல் அல்ல, அது சிங்களர்களுக்கான தேர்தல். அது சிங்கள மக்களுக்குள் நடக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய போட்டி. ஏன்னா தமிழர்கள் பெரும்பான்மையாக என்ன வாக்களித்து யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான எந்த விதமான அதிகாரமோ இல்லை. கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கறது. அது உண்மை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் ராஜபக்சே இறங்கி அங்கே போய் தமிழர்களிடம் தமிழில் பேசி வாக்குகளை கேட்டு நான் வந்து இவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கேன், கிட்டத்தட்ட 45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இங்கே வந்து இதுக்காக மறுவாழ்வுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பை பெறுவார்கள். 30 ஆண்டுகளாக இருந்த இருள் நீங்கி இன்றைக்கு 70% குடும்பம் வந்து கிளிநொச்சியில் மின்சார வசதி பெற்றிருக்கிறது. ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்கள் 5 ஆண்டுகளில் சொல்லி அவருடைய வாக்குகளை கேட்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் என்ன? அதாவது நீங்கள் ராஜபக்சே அரசியல்வாதி, அடிப்படையில் அரசியல்வாதி பல்வேறு பொய்களை சொல்லி வாக்கு வாங்குவார். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஈழம் வாங்கி தருவோம்னு சொல்லி பொய் சொல்லி வாக்கு கேட்ட மாதிரி இது ஒரு ராஜதந்திர ரீதியாக அவர்கள் பேசுகிறார்கள். ராஜபக்சே ஏன் கேட்க வேண்டிய நிலை வந்தது என்பதுதான் முக்கியம். சிங்கள மக்களிடத்திலே அவருக்கு மரியாதை குறைந்திருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய அனைத்து பொருளாதார வசதி வளர்ச்சிகளிலுமே அவர் சொந்த குடும்பத்தினுடைய பங்கு நிறைய இருக்கிறது. நிறைய பணத்தை சுருட்டி இருக்கிறாங்க. அதான் அவனோட உண்மையான நிலவரம்.
ஆக அந்த அடிப்படையில் தான் அவர் தமிழர்களுடைய வாக்காவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள்ங்கிற பேசுகிற அவசியம் ஏன் விடுகிறது? அது காரணம் என்ன, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற இடம் தான் வந்து நிற்குது. ரெண்டாவது கல்யாணராமன் சொன்னதனுடைய சில விஷயங்கள் பார்ப்போம். ஐநாவுடைய சாசனத்தில் முதல் சாசனத்தில் 2வது பிரிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இனம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது தேசிய இனம் என்பது என்னன்னு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் ஏனென்றால் இது வந்து ராஜா ஆட்சி ஆடுறது கிடையாது, மக்கள் சேர்ந்து ஒரு ஆட்சியை முடிவுக்கிறதா 2ஆம் உலகப் போருக்கு பின்பெல்லாம் வரக்கூடிய நாடுங்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லலாம், மக்கள் விரும்பினால் ஒரு தேசமாக ஒரு இனமாக இருந்து விரும்பினார்கள் என்றால் பிரிந்து போகக்கூடிய உரிமை இருப்பது என்பது அடிப்படை மனித உரிமை என்று ஐநா சாசனத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இனம் என்பதற்கான வரையறைங்கிறது மொழி சார்ந்த இனம் என்பதுதான் வரையறுக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களுடைய இனம் என்று சொன்னீங்கன்னா ஆங்கிலேயரோட மொழி வந்து தாய்மொழி ஆங்கிலம், ஜப்பானியரோட தாய்மொழி ஜப்பானிய மொழி, நீங்கள் அதே மாதிரி எடுத்துட்டு சீனர்களுடைய தாய்மொழி சீனம். இப்படியாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கிறது. நீங்கள் வந்து அவர்களுடைய வரையறையில் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் என்பது இனம், ஆனால் தாய்மொழி என்பது அரபி என்று இது கொள்ளலாம். சீனம் என்பது இனம், அவர்கள் தாய்மொழி என்பது பிரெஞ்சுன்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒன்று வரும். இந்த மாதிரியான வரையறைங்கிறது நீங்கள் பிஜேபியிட்ட மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். இது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் மேலே பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. ஆக தேசிய இனம் என்பது தமிழீழத்தின் மக்கள் தேசிய இனம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தனித்த நிலப்பரப்பு ஒரு வரலாறு இருக்கிறது, அது மட்டுமல்ல பண்பாடு இருக்கிறது. அவர்கள் வேறொரு நாட்டை 2000 வருடங்களாக வைத்திருந்தார்கள் என்பதன் அடிப்படையில் அது தனி இனம் என்பதாகத்தான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து பிஜேபி நினைச்சா தமிழ் இந்தியாவில் இல்லை, நான் பேசி முடிச்சு பேசுனது பதில் சொல்ல வேண்டிய டைம். பிஜேபி நினைச்சா இந்தியாவுடைய பாட புத்தகத்தில் வேணால் வரலாற்றை மாற்ற முடியலாம், உலகத்தின் வரலாற்றை நீங்கள் மாற்ற முடியாது, உலகத்தினுடைய நீதியை நீங்கள் மாற்ற முடியாது. உலகம் வரையறுத்திருக்கிறது. இனம் என்பதன் அடிப்படையில் தான் உலகெங்கிலுமே நாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இனத்தை மீறி அமைக்கப்பட்ட நாடுகள் வெகு சொற்பமாக தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இனத்தின் அடிப்படையில் தான் அந்த நாடும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து காமெடியான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தேசம் இந்தியா, ஆனால் தாய்மொழி தமிழ்ங்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்குது. என்னுடைய தேசம் என்பது என்னுடைய இனத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு உலகத்தில் எல்லா இடத்திலுமே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு அது வேற வரையறுக்கப்படுகிறது. அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தொடர்ச்சியான தவறு திரிவுகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக ஐநாவினுடைய விதி, சர்வதேச மனிதவியலாளர்கள் விதி, மனித உரிமையாளர்களுடைய விதி முறை என்னவோ அதுதான் இங்கே அப்ளை ஆகும். பிஜேபியோட தான் அப்ளை ஆகும். நான் லட்சுமியிடம் ஒரு கேள்வி வைத்துட்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு போகலான்னு நினைக்கிறேன். அங்கே பல்வேறு நலத்திட்டங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக ராஜபக்சே பேசியிருக்கிறார். 45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அங்கே செலவிடப்பட்டிருப்பதாக பேசுகிறார். வேலைவாய்ப்பு பெருகும் என்கிறார். 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிறார். 70 விழுக்காடு மக்கள் மின்சார வசதி இப்பொழுதுதான் முதல் முறையாக அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். இதில் சில குறைகள் இருக்கலாம், ஆனால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கல்யாணமுடைய வாதம். அங்கே பின்னடைவு இருக்கிறது, நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் சில தொய்வு இருக்கிறது, ஆனால் நலத்திட்டங்கள் ஓரளவாவது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் அங்கே சென்று வந்தவர் அப்படிங்கிற முறையில் அங்கே முற்று முழுவதுமாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவே இல்லை என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதத்தை தொடரலாம்.